ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் இதை அவங்க முன்னாடி பண்ண முடியாது. என்னால் இதை அவங்க முன்னாடி பண்ண முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't do this in front of them. I can't do this in front of them. I can't do அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. This இதை in front of them அவங்க முன்னாடி. ஸோ in front அப்படின்னா முன்பு, ஓகேவா? ஸோ of them அவங்க முன்பு என்னால் இதை பண்ண முடியாது. I can't do this in front of them. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க முன்னாடி நீ இதை பண்ணுனியா? அவங்க முன்னாடி நீ இதை பண்ணுனியா? நீ பண்ணுறப்ப எல்லாரும் இருந்தாங்களா? அவங்க முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணுனியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you do this in front of them? Did you do this in front of them? Did you do this? நீ இதை பண்ணுனியா? In front of them அவங்க முன்னாடி நீ இதை பண்ணுனியா? Did you do this in front of them? So next one, அவங்க முன்னாடி எதையுமே சொல்லாத. அவங்க முன்னாடி எதையுமே சொல்லாத. நம்ம தனியாக பேசிக்கலாம். அவங்க முன்னாடி எதையும் சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't say anything in front of them. Don't say anything in front of them. Don't say anything. எதையும் சொல்லாத. Anything அப்படின்னா எதையும். Don't say அப்படின்னா சொல்லாத. எதையும் சொல்லாத. In front of them அவங்க முன்னாடி எதையும் சொல்லாத. Don't say anything in front of them. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எங்கள் முன்னாடி தான் அவங்க எல்லாமே சொன்னாங்க. எங்கள் முன்னாடி தான் அவங்க எல்லாமே சொன்னாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They said everything in front of us. They said everything in front of us. They said அவங்க சொன்னாங்க. Everything எல்லாமே. In front of us எங்கள் முன்னாடி தான் அவங்க எல்லாமே சொன்னாங்க. They said everything in front of us. So next one, நீ ஏன் அவங்க முன்னாடி இதை சொன்ன? நீ ஏன் அவங்க முன்னாடி இதை சொன்ன? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you say this in front of them? Why did you say this in front of them? Why did you say? நீ ஏன் சொன்ன இதை? This. Why did you say this? In front of them அவங்க முன்னாடி நீ ஏன் இதை சொன்ன? Why did you say this in front of them? So next one, அவங்க முன்னாடி நீ இதை சொல்லுவியா? அவங்க முன்னாடி நீ இதை சொல்லுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அவனை காலையிலேயே எங்கேயோ அழைச்சிட்டு போனான். சீக்கிரமாகவே அவனை காலையிலே எங்கேயோ அழைச்சிட்டு போனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He took him somewhere early in the morning. He took him somewhere early in the morning. He took him அவனை அழைச்சிட்டு போனான். He took him early in the morning. காலையில் சீக்கிரமா அவனை அழைச்சிட்டு போனான். He took him early in the morning. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை எங்கேயும் அழைச்சிட்டு போனது இல்லை. நான் அவனை எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை. அவன் வீட்டிலே தான் இருந்திருக்கான். அவனை நான் எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have never taken him anywhere. I have never taken him anywhere. I have never taken him அப்படின்னா நான் அவனை அழைச்சிட்டு போனதில்லை. எனிவேர் எங்கேயும். நான் அவனை எங்கேயும் அழைச்சிட்டு போனதே இல்லை. ஸோ எப்பயுமே பண்ணதில்லை. அதனால தான் நம்ம நெவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெவர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு தடவை கூட ஒரு விஷயத்த பண்ணதில்லை, ஸோ நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்ற மீனிங்கில் சொல்லும்போது நெவர் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் நெவர் டேக்கன் ஹிம் எனிவேர். நான் அவனை எங்கேயுமே அழைச்சிட்டு போனது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை இதற்கு முன்பு எங்கேயாவது அழைத்து சென்றிருக்கிறாயா? அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அழைச்சிட்டு போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you taken him anywhere before? Have you taken him anywhere before? Have you taken him அவனை அழைச்சிட்டு போயிருக்கியா? Anywhere before எங்கேயாவது முன்னாடி அவனை அழைச்சிட்டு போயிருக்கியா?
Have you taken him anywhere before? So next one, அவனை அங்கே இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிருக்கியா? அவனை அங்கே இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிருக்கியா? ஸோ முன்னாடி எங்கேயாவது அப்படிங்கிறதுனால எனிவேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே அவனை அங்கே இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you taken him there before? Have you taken him there before? Have you taken him? அவனை அழைச்சிட்டு போயிருக்கியா? there அங்கே, அவனை அங்கே அழைச்சிட்டு போயிருக்கியா? Have you taken him there before? அப்படின்னா முன்பு, இதுக்கு முன்னாடி. Have you taken him there before? அவனை இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிருக்கியா? அங்கே. ஓகேவா? ஸோ இதுவே இது வரைக்கும் அவனை எங்கேயாவது இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிருக்கியா? இது வரைக்கும் அவனை எங்கேயாவது இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you ever taken him anywhere before? Have you ever taken him anywhere before? Have you ever taken him? அவனை இது வரைக்கும் அழைச்சிட்டு போயிருக்கியா? எனிவேர் எங்கேயாவது, பிஃபோர் முன்னாடி. அவனை இது வரைக்கும் எங்கேயாவது முன்னாடி அழைச்சிட்டு போயிருக்கியா? Have you ever taken him anywhere before? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இது வரைக்கும் அவனை அங்கே அழைச்சிட்டு போனதில்லை. நான் இது வரைக்கும் அவனை அங்கே அழைச்சிட்டு போனது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே வந்தப்போ யார் இருந்தா? நீ இங்கே வந்தப்போ யார் இருந்தா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Who were here when you came? Who were here when you came? Who were here? இங்கே யார் இருந்தா? When you came, நீ வந்தப்போ, நீ வந்தப்போ இங்கே யார் இருந்தா? Who were here when you came? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ மனநிறைவோடு இருக்கணும். உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ மனநிறைவோடு இருக்கணும். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should be content with what you have. You should be content with what you have. You should be content. நீ மனநிறைவோடு இருக்கணும். With what you have. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீ மனநிறைவோடு இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு என்னை பற்றின அக்கறையே இல்லை. அவனுக்கு என்னை பற்றின அக்கறையே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not concerned about me. He is not concerned about me. He is not concerned. அவனுக்கு அக்கறை இல்லை, அவனுக்கு கவலை இல்லை. about me, என்னை பற்றின கவலையே அவனுக்கு இல்லை. He is not concerned about me. காரணமே இல்லாமல் நீ கத்திட்டு இருக்க. காரணமே இல்லாமல் நீ கத்திட்டு இருக்க. காரணமே இல்லாமல் நீ திட்டிகிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are shouting for no reason. You are shouting for no reason. You are shouting. Shout அப்படின்னா கத்துறது. ஸோ திட்டுறது அப்படிங்கிற மீனிங்க்கும் நம்ம ஷவுட் யூஸ் பண்ணலாம். You are shouting, நீ கத்திட்டு இருக்க. For no reason, காரணமே இல்லாததுக்கு நீ கத்திட்டு இருக்க. You are shouting for no reason. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் காரணமே இல்லாமல் கத்திட்டு இருக்க? ஏன் காரணமே இல்லாமல் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you shouting for no reason? Why are you shouting for no reason? Why are you shouting? நீ ஏன் கத்திட்டு இருக்க? For no reason, காரணமே இல்லாமல். காரணமே இல்லாமல் நீ ஏன் கத்திட்டு இருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எப்போதும் காரணம் இல்லாமலே கத்துவான். இவன் எப்போதும் காரணம் இல்லாமலே கத்துவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always shouts for no reason. He always shouts for no reason. He always shouts அப்படின்னா அவன் எப்பயுமே கத்துவான். For no reason, காரணமே இல்லாததுக்கு அவன் கத்திக்கிட்டே இருப்பான். He always shouts for no reason. நெக்ஸ்ட் ஒன், காரணமே இல்லாமல் கத்தாத. காரணமே இல்லாமல் கத்தாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னோட அனுமதி இல்லாமல் நீ ஏன் அதை பண்ணுன? என்னோட அனுமதி இல்லாமல் நீ ஏன் அதை பண்ணுன? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you do that without my permission? Why did you do that without my permission? Why did you do? நீ ஏன் பண்ணுன? ஸோ இங்கே டிட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம பண்ணுன பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ why did you do? நீ ஏன் பண்ணுன? Without my permission, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ ஏன் பண்ணுன?
why did you do that without my permission? என்னோட அனுமதி இல்லாமல் நீ ஏன் அதை பண்ணுன? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னோட அனுமதி இல்லாமலே இவன் அதை பண்ணிட்டான். என்னுடைய அனுமதி இல்லாமலே இவன் அதை பண்ணிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He did that without my permission. He did that without my permission. He did that. அவன் அதை பண்ணிட்டான். without my permission, என்னோட அனுமதி இல்லாமல் அவன் அதை பண்ணிட்டான். He did that without my permission. நெக்ஸ்ட் ஒன், என்னோட அனுமதி இல்லாமல் நீ எதையுமே பண்ணக்கூடாது. என்னோட அனுமதி இல்லாமல் நீ எதையுமே பண்ணக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not do anything without my permission. You should not do anything without my permission. You should not do anything. நீ எதுவுமே பண்ணக்கூடாது. without my permission, என்னோட அனுமதி இல்லாமல் நீ எதையுமே பண்ணக்கூடாது. You should not do anything without my permission. நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய அனுமதி இல்லாமலே நான் எல்லாமே பண்ணினேன். அவனுடைய அனுமதி இல்லாமலே நான் எல்லாமே பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did everything without his permission. I did everything without his permission. I did everything. நான் எல்லாமே பண்ணினேன். without his permission, அவனுடைய அனுமதி இல்லாமலே நான் எல்லாமே பண்ணினேன். I did everything without his permission. நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய அனுமதி இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவனுடைய அனுமதி இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't do anything without his permission. I can't do anything without his permission. I can't do anything, என்னால் எதுவும் பண்ண முடியாது. without his permission, அவனுடைய அனுமதி இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. I can't do anything without his permission. நெக்ஸ்ட் ஒன், அவன் அனுமதி இல்லாமல் நான் எதுவும் பண்ணினதே இல்லை. நான் எல்லாமே அவன்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவேன். அவனோட அனுமதி இல்லாமல் நான் எதுவுமே பண்ணினதே இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never did anything without his permission. I never did anything without his permission. I never did anything. நான் எதுவுமே பண்ணதில்லை. without his permission, அவனுடைய அனுமதி இல்லாமல் நான் எதுவுமே பண்ணினது இல்லை. ஓகேவா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட தா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட தா. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக என்கிட்ட தந்துடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Give me as soon as possible. Give me as soon as possible. Give me, give அப்படின்னா தா. me அப்படின்னா என்கிட்ட தா. as soon as possible, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம், முடிந்த அளவு சீக்கிரம். give me as soon as possible. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நான் அவங்கக்கிட்ட தந்துட்டேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நான் அவங்கக்கிட்ட தந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I gave them as soon as possible. I gave them as soon as possible. I gave them, நான் அவங்கக்கிட்ட தந்தேன். gave அப்படின்னா கிவ்வோட past tense gave. give அப்படின்னா கொடுக்கறது. ஸோ gave அப்படின்னா தந்துட்டேன். I gave them, அவங்கக்கிட்ட. as soon as possible, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட வார்த்தை பழிக்கட்டும், நீ சொன்னபடியே நடக்கட்டும். இப்போ ஏதாச்சும் பாசிட்டிவாக சொன்னால் நீ சொன்னது நடக்கட்டும், உன் வார்த்தை பழிக்கட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let your word happen. let your word happen. let your word happen அப்படின்னா உன்னோட வார்த்தை பழிக்கட்டும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. let your word happen. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நம்மளால் நடந்ததை மாற்ற முடியாது. முடிந்ததை மாற்ற முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we can't change the past. we can't change the past. we can't change அப்படின்னா மாற்றுறது. ஸோ we can't change அப்படின்னா நம்மளால் மாற்ற முடியாது. the past, நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது. we can't change the past. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நடந்தது
நடந்தது அதையே யோசிச்சுட்டு இருக்காத வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் டன் இஸ் டன். வாட் இஸ் டன் இஸ் டன். வாட் இஸ் டன் அப்படின்னா முடிஞ்சது அப்படின்னா டன். ஸோ வாட் இஸ் டன் இஸ் டன். நடந்துட்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது. ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். We can't change what has already happened. We can't change what has already happened. We can't change நம்மளால் மாற்ற முடியாது. What has already happened ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது. We can't change what has already happened. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நடந்து முடிஞ்சதை பற்றி யோசித்து எந்த பயனும் இல்லை. நடந்து முடிஞ்சதை பற்றி யோசித்து எந்த பயனும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். It's no use dwelling on what happened. It's no use dwelling on what happened. It's no use அப்படின்னா எந்த பயனும் இல்லை. dwelling on what happened நடந்து முடிஞ்சதையே பற்றி பேசி அதில் dwell அப்படின்னா தங்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே மீனிங் என்னென்னா நடந்து முடிஞ்சதையே பற்றி பேசுகிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஃப்ரேஸில் இதை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் நோ யூஸ் dwelling on what happened. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.